ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு சாமியார் அம்மா கிட்ட இருந்து வந்து நம்ம ரம்யாவுக்கு கால் பண்றாங்க. தீபா, ரம்யா வேற சும்மான வாய வச்சுட்டு இல்லாம நான் வேணா உனக்கு பதிலாக இந்த பூஜை பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. தீபா ஆக்சுவலா பேசுறது தீபாவே இல்ல, வேற ஒருத்தர் தான் தீபா உருவத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. தீபா உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்காங்க. தீபா பேசுறதும் வந்து அது மாதிரிதான் பேசுறாங்க. இதை கேட்ட உடனே ரம்யா கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. இதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். சாமியார் அம்மா தீபாவுக்கு அந்த கயிறை கட்டி விட்டுட்டு இந்த கயிறை கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சாமியார் அம்மாட்ட தீபா கேக்குறாங்க, இந்த பரிகார பூஜை பண்ணுனா ஏன் அத்தை நல்லாயிருவாங்களா சாமி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீ போயிட்டு திரும்பவும் வா, அந்த பூஜையை முடிச்சுட்டு அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் நான் எப்படி உங்களை பாக்குறது அப்படின்னு, நீ அந்த கோயிலுக்கு வருவேல, அங்கதான் நான் இருக்கேன், நீ வா, நான் உன்னை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு கோயிலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. டிரைவ் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து தீபா காப்பாத்துனது இருந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே அந்த சண்டை இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ராஜா சொல்றாரு, டே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. ஆனா அதை கேட்கவே இல்லை. டே மாப்பிள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்றேன், நான் டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்டா. டே எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ ஏதோ ஒரு ஞாபகத்துல டிரைவ் பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப தப்பு. என்கிட்ட சொல்லாம தீபா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா எப்படி அதை சொல்லாம போனாங்கன்னு தான் தெரியலடா. மாப்பிள்ள, நீ சொல்றத வச்சு பார்த்தா தீபா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீ ஏதாச்சும் யோசனை பண்ணி பாரு, எங்க போயிருப்பாங்கன்னு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார்த்திக் யோசனை பண்ணி பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது, ஹாஸ்பிட்டல்ல கார்த்திக் இருந்தப்போ தீபா சொல்றாங்க, பரிகார பூஜை இப்படி பண்ண போறேன், நீங்க வரீங்களா சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. போயிட்டு வரட்டுமான்னு வேற பெர்மிஷன் கேக்குறாங்க தீபா. இவரும் ஏதோ ஒரு ஞாபகத்துல, அதாவது அவங்க அம்மா பத்தி நினைச்சுக்கிட்டே கார்த்திக்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு பாக்குறாங்க. டே இதை நான் மறந்துட்டேன்டா, தீபா சொல்லிட்டு தான் போனாங்க இப்படி பரிகார பூஜை ஏதோ பண்ண போறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க அண்ணி தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க, அவங்க கிட்ட கால் பண்றேன் அப்படின்னு கார்த்திக் மைதிலிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோன்னு தீபா கிடைச்சிட்டாளா, எங்க இருக்க, ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. மைதிலி, இல்லைங்க, அவ பரிகார பூஜை பண்றேன்னு சொன்னா என்கிட்ட, எந்த கோயில் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் சொல்றாங்க, செங்கல்பட்டு பக்கத்துல வந்து ஒரு சாமியார் இருக்கார், நான் தான் சொன்னேன், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அத்தைக்கு இப்படி குணமாகலைன்னு நான் தான் போய் பார்க்க சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போனை கட் பண்ணிட்டு, டே மாப்பிள்ள, காஞ்சிபுரமோ செங்கல்பட்டோ தெரியல, அதுக்கு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காராமோ, உனக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எங்க மாப்பிள்ள இது மாதிரி சாமியார் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே தீபா கோயிலுக்கு வந்துடுறாங்க. தீபா ரம்யாவுக்கு கால் பண்றாங்க. ரம்யா, என்ன தீபா போன்ல இருந்து கால் வருதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. தீபா எங்கடி போன? நான் கோயில வந்து அவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க போன? நான் கோயில தாண்டி இருந்தேன், எங்கேயும் போகல அப்படின்னு தீபா சொல்றாங்க. தீபா பேசுற விதமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. தீபா, உன்னை கோயில்ல வந்து அத்தனை பக்கம் தேடினு எத்தனை பேர்த்திட்ட கேட்டேன்னு தெரியுமா தீபா? அதுல ஒருத்தர் சொன்னாங்க, உன்னை சாமியார் அம்மா யாரோ கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. இல்லடி, நான் இங்க கோயில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, நான் மட்டும் சொன்னா பரவாயில்ல, கார்த்தியும் தான் சொன்னாரு, நான் கோயில தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் தீபா, நான் வரலன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? இல்லடி, நீ வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்ற, நீ தான் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மட்டும் எப்படி ஆன் பண்ணி பேசுன தீபா? பூஜைக்கு டைம் ஆயிட்டே இருக்குடி, அதனாலதான் உனக்கு கால் பண்ண. ஓ சரி சரி ஓகே சரி வரேன் அப்படின்ட்டு போனை வச்சுட்டு, என்னடா இது எப்படி பேசுறா, கோயிலே தான் இருந்தேன்னு சொல்றா, ஆனா நம்ம எல்லாம் போய் தேடணுமே, நம்ம மட்டும் சொன்னா சரி, கார்த்திக்கும் இதே தானே சொன்னாரு, சரி முதல்ல அவளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. தீபா கண்ணை மூடி அப்படியே சாஞ்சிட்டு வர்றாங்க. தீபா என்னாச்சு தீபா? இல்ல, ஒரே டயர்டா இருக்காதான், நான் சாஞ்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருக்கலான்னு படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்றாங்க தீபா. ஆக்சுவலா இது தீபா மாதிரியே இல்லைங்க, பாக்குறதுக்கு வேற யாரோ மாதிரிதான் இருக்கு. இவ பேசுற ஸ்டைலே தோரணையே சரியில்லாம இருக்கே, பேசாம இவகிட்ட ஏதாச்சும் ஒண்ணு பேசி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, தீபா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உன் பூஜையை நான் வேணா பண்ணட்டுமா? எதுக்கு என்னோட பூஜையை நீ பண்ற? இல்ல, உனக்கு உன்னோட குடும்பம் அத்தனை பேரும் உன் மேல தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க, உண்மையில அத்தனை பேரும் பாசம் வச்சிருக்காங்க, ஆனா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தீபா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உன் புருஷனும் ரொம்ப கஷ்டப்படுவாரு, எனக்குன்னு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான், அவரும் நான் இல்லைன்னா எப்படியும் சமாளிச்சுக்குவாரு, அதனாலதான் சொன்னேன். அப்ப தீபா சொல்றாங்க, சரி நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னது தீபா, நீயே அந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எனக்காக நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. ஐயோ, நம்மளே வாய வச்சு நம்மளே மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல
குழப்பத்துல இருக்காங்க. ஆக்சுவலா அந்த என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, அந்த பீப்பாயில போட்டு தீபாவை ஆத்தோட அப்படியே விட்டுற வேண்டியதான், அவளை அப்படி போகட்டும் வா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரம்யா போய் அந்த பீப்பாயில இருந்தா இவங்க ஏதாச்சும் கழட்டி விட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம ஆத்தோட போயிருவோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு பவர் போன மாதிரி இருக்கு. தீபா டப்புன்னு முழிக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தோமா அம்மு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் என்ன நடந்திருக்குன்னா, சாமியோட சக்தி, அந்த சாமியார் அம்மா சக்தி கொடுத்தாங்கல்ல, அதுல ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்கணும், இல்லாட்டி சாமியே உடம்புல பூந்து இங்க வந்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பவர் போன மாதிரியும் நார்மலா தீபா இருக்கிறாங்க. என்னமோ நம்ம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடி பாவி, பேசிட்டு இருந்தோமா, சொந்த காசுலயே நான் சூனியம் வச்சுக்கிட்டேன்டியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, இல்ல அந்த பரிகார பூஜைய பண்றதுக்கு நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன் உங்ககிட்ட. அது எப்படி அம்மோ, ஏன் அத்தைக்காக நான் செய்யறேன், நீ பண்ணேன்னா எப்படி பரிகாரம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா கரெக்டா, நீயே செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சுட்டேன் சாமி, இல்லாட்டி மாட்டிருப்பேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள ரம்யா. அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரம்யாவுக்கு கால் பண்றாங்க. ஏன்னா தீபா பத்தி ஓரளவுக்கு ரம்யாவுக்கு தெரியும்ல, அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்களா இல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காளா தீபா அப்படின்ட்டு தான் கால் பண்றாங்க. அச்சோ இதென்ன கார்த்திக் கூப்பிடுறாரு, இவ முன்னாடி பேசணும்னா தப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிடும்ட்டு டிரைவரை நான் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அம்மு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க தீபா. அது ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே கிடினஸா இருக்கு, அதனால நான் வெளியே போய் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கார்த்திகோட போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திகா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க உங்ககிட்ட தீபா ஏதாச்சும் பரிகார பூஜை பண்ண போறேன்னு சொன்னாலா? இல்லையே கார்த்திக், அதெல்லாம் எது மாதிரியும் சொல்லலையே, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் சொல்லிருக்கல. இல்ல கார்த்திக், எதுவுமே என்கிட்ட சொல்லல. நானும் தீபாவை காலையில இருந்து எல்லா கோயிலையும் தேடிட்டு தான் இருக்கேன் கார்த்திக், நானும் தேடிட்டு தாங்க இருக்கேன், நீங்க ஏதாச்சும் தகவல் கிடைச்சா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க கார்த்திக்கும் இப்ப தேட ஆரம்பிச்சிட்டான். கார்த்திக் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா தீபாவை கூட்டிட்டு போய் அந்த பீப்பாயில வச்சு தாத்தோட ஆத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. தீபா கேக்குறாங்க இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல தீபா, நல்லா இருக்கு. ஓகே, யாரோட போன் பேசிட்டு இருந்தேன், என் வீட்டுக்கார ஏதாச்சும் கால் பண்ணாரா? ஐயோ இது என்ன, நான் போன் பேசுறது இவ கேட்டுட்டாலோ அப்படின்னு யோசனை பண்றாங்க. சான்ஸே இருக்காது, ஏன்னா நம்ம வெளியே இருந்து பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல உன் ஹஸ்பண்ட் எல்லாம் கால் பண்ணல, இது ஒரு பிசினஸ் கால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, இல்ல ஒரு நாளைக்கு 4-5 தடவைனாச்சும் வெளியே போனப்ப எனக்கு போன் பண்ணி பேசுவாரு, அதே மாதிரிதான் இன்னைக்கும் கால் பண்ணிருப்பாரு, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணனால பேசிட முடியல, அவர் என்னை காணோம் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ் சர்க்கிள் கிட்ட எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, அதனால தான் உன்னை கூப்பிட்டாரோ என்னமோன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா. இல்ல தீபா கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. அம்மு என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாரு ரம்மு, நான் வேணா போன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க தீபா. போச்சு போ, கெட்டதுக்கு அடுத்தையே இத்தனை நாள் இவ்வளவு பிளான் பண்ணி செஞ்சிருக்கேன், இவ பாட்டுல இப்படி சொல்றாளே அப்படின்னு ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க ரம்யா. இதோட இந்த எபிசோட் முடியுது.